பசிலுக்கு பேர் மந்த் அண்ட் டேட் பேஸ்டு பசில். சரி, இங்கே மந்த்து கொடுத்துருப்பாங்க, டேட் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இங்கே பர்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு சம் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ வந்து இங்கே பர்சன்ஸ் வந்து அதிகம். 10%க்கு இந்த சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 பர்சன்ஸ் இவங்களாம் வேர் born on 2 different dates. சரியா, 2 டிஃப்ரெண்ட் டேட்டு. இப்போ என்னென்னது 15ம் 30ங்கிற டிஃப்ரெண்ட் டேட்ஸில் பிறந்திருக்காங்க. ப்ளஸ் மந்த்து என்னென்ன மந்த்துனா ஜான்வரி மார்ச். ஃபஸ்ட்டு ஜான்வரி, நெக்ஸ்ட்டு மார்ச், நெக்ஸ்ட்டு ஏப்ரல் செப்டம்பர் அண்டு நவம்பர். சரியா, ஏப்ரல் செப்டம்பர் அண்டு நவம்பர். இதுதான் இந்த பசிலோட ஃபார்மெட்டு. சரிங்களா, இப்படி போட்டுக்கிறணும், இதை இப்படி பிரிச்சுக்கிறணும். சரியா, இப்போ இதில் யாருக்கெல்லாம் 31, ஜானுக்கு 31, நெக்ஸ்ட்டு மார்ச்சுக்கு 31. இவங்க 3 பேருக்குமே 30. அப்போ இவங்க 30 மட்டும் ரவுண்டு போட்டு வச்சுக்கிறணும் நம்ம. சரியா, நெக்ஸ்ட்டு நம்ம க்ளூவெல்லாம் எடுத்து எழுதலாம். எல் வாஸ் born on 15th of the month which has 31 days. சரியா, எள்ளு 15ஆம் தேதி பிறந்திருக்கானா எந்த மாதம் 31 நாள் இருக்க மாதத்தில். சரியா, நம்மகிட்ட 31 நாள் இருக்க மாதம் என்னது, ஜனவரி மார்ச். அப்போ 2 பாசிபிலிட்டி வருமா, பாசிபிலிட்டி எடுக்கலாமா. இப்போ இப்படி தான் பாசிபிலிட்டி எடுக்கணும். இதை நான் சொல்லி கொடுக்குறதுக்காண்டி எழுதியிருக்கேன். சரியா, ஃபஸ்ட்டு க்ளூ என்ன பார்த்தோம், எள்ளு 15ஆம் தேதி 31 நாள் இருக்க மாதம். ஃபஸ்ட்டு ஜனவரியில் போடலாம், 15ஆம் தேதி ஜனவரி ஒரு 31 நாள் இருக்க மாதம். அடுத்து மார்ச்சில் போடலாம், இதுவும் ஒரு 31 நாள் இருக்க மாதம். நெக்ஸ்ட்டு 3 persons were born between எல் அண்டு பி. சரியா, பிக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 பேர். அப்படியே ஃபில் பண்ணலாமா, 1 2 3. அப்போ பி இங்கே வருவான். நெக்ஸ்ட்டு 1 2 3, பி இங்கே வருவான். ஏன் முன்னாடி போல், ஏன்னா முன்னாடி 2 இடம் தான் இருக்குது. 4 persons were born between P and O. சரியா, நெக்ஸ்ட் பிக்கும் ஓக்கும் நடுவில் 4 பேரா. மேலே போக முடியுமா, மொத்தமே இங்கே 4 இடம் தான் இருக்குது. நான் 4 பேரை விட்டுட்டு அடுத்து ஓ போடணும். அப்போ 1 2 3 4 ஓ. இங்கிட்டு கீழே போட முடியுமா, 3 தான் இருக்குது. அப்போ மேலே தான் போக முடியும். 1 2 3 4. அப்போ ஓ வந்து இங்கே. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருவாங்க, ஓ வாஸ் born பிஃபோர் எல். எல்லுக்கு முன்னாடியே ஓ பறந்துட்டான் அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ஜனவரியில் எள்ளு பிறந்திருக்கான்னு வந்துருச்சா. அப்போ யார் இங்கே முன்னாடி பிறந்தது, எள்ளு. அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. எள்ளை விட ஓ தான் வயசில் மூத்த ஆள். அப்போ எள்ளு மார்ச்சில் பிறந்தா ஜனவரியில் ஓ பிறந்திருக்கான். அப்போ இந்த பாசிபிலிட்டி தான் வரும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வேர் born ஆஃப்டர் ஓ இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் born பிஃபோர் என்னு. ஓக்கு அப்புறம் எத்தனை பேரோ எண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேரா. ஓக்கு அப்புறம் எத்தனை பேர், 1 2 3 4 5 6 7 8. அப்போ எண்ணுக்கு முன்னாடியே 8 பேர் இருக்கணும். சரியா, 1 2 3 4 5 6 7 8. அப்போ எண்ணு வந்து இங்கே. இதை வந்து இப்படி என்ன தேவையில்லை, ஈஸியாக எப்படி போடலான்னா, ஓக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அப்போ எண்ணுக்கு அப்புறம் ஒரு இடம் வரும், அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 1 person was born between P and R. சரியா, என்ன கொடுத்துருவாங்க, பிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு ஆளாம், அது எந்த சைடுன்னு நமக்கு தெரியாது. எம் வாஸ் born பிஃபோர் டி. டீக்கு முன்னாடி எம் எங்கேயோ பிறந்திருக்கான். பட் நாட் இன் த மந்த் ஆஃப் ஜான்வரி. ஜான்வரியில் இந்த எம்மு வராது. சரிங்களா, புரிஞ்சுதா இருந்தது. எம்மு தான், எம்மை பற்றி தான் பேசுகிறோம். எம் டீக்கு முன்னாடி பிறந்திருக்கான், ஆனால் ஜனவரி மாதத்தில் எம் பிறக்கலை. டி வாஸ் born பிஃபோர் பி. பிக்கு முன்னாடி டீயா. அப்போ இதை இந்த 2 க்ளூவே நம்ம மெர்ஜ் பண்ண முடியுமா, எம்மு டி பி. இவனுக்கு எங்கேயோ முன்னாடி இவன், இவனுக்கு எங்கேயோ முன்னாடி இவன். யூ வாஸ் born பிஃபோர் எஸ் ஆன் த சேம் டேட்டு. சரியா, யூ எஸ்ஸுக்கு முன்னாடி பிறந்திருக்கான், இவங்க சேம் டேட்டா. 2 பேருமே ஒன்று 15ஆம் தேதி, இல்லைன்னா 2 பேருமே ஒன்று 30ஆம் தேதி. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பார்ப்போமா. பிக்கும் ஆருக்கும் நடுவில் ஒரு ஆள். இப்போ பி இங்கே இருக்குது, ஒரு ஆள் விட்டு நான் இங்கே ஆறு போட முடியுமா, இங்கே எண்ணு வந்துட்டான். அப்போ பிக்கு ஒரு ஆள் விட்டு
6 இங்கே போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த க்ளூ முடிஞ்சிச்சா. அடுத்து இப்போ இதை மெர்ஜ் பண்ணி தான் நீங்கள் வச்சுருக்கோம். எம்டிபி யூஎஸ் தான் நம்மகிட்ட இப்போ மிச்சமாக இருக்குது. யூஎஸும் சேம் டேட்டில் வரணும். அப்போ எனக்கு 15ஆம் தேதியில் ஒன்று 2 இடம் இருக்கணும், இல்லை 30ஆம் தேதியில் 2 இடம் இருக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், 2 இடம் எங்கே இருக்குது, இங்கே ஒரு இடம் தான் இருக்குது. அப்போ யூஎஸும் கண்டிப்பாக இங்கே தான் வரப்போகிறான், 30ஆம் தேதியில் தான் வரப்போகிறான். நம்மகிட்ட இந்த க்ளூ இருக்குது, எம்டிபி. சரியா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மகிட்ட இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ. சரியா. எம்மு எனக்கு ஜனவரியிலே வராது. அப்போ இந்த இடத்துல எனக்கு எம்மு போடுறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. சரிங்களா. அடுத்து எம்மு டி பியா. பி இங்கே ஃபில் ஆயிடுச்சு. பிக்கு முன்னாடி ஏதோ 2 இடத்துல தான் எம்டி போட போகிறோம். முன்னாடி 3 இடம் இருக்குது, இங்கே எம் வராது. அப்போ இங்கே எம்மு, இங்கே டி வந்துருச்சா. பிக்கு முன்னாடி டி, டிக்கு முன்னாடி எம்மு. ஆனால் எம்மு ஜான்வரி மாதம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், யூவும் எஸ்ஸும் இங்கே ஒரே டேட்டு. சரியா. அப்போ 2 இடம் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. யூவும் எஸ்ஸும் இங்கே தான் இருக்குது. மிச்சம் ஒரு ஆள் யார் இருப்பா, LMNOPQRSTU. எல்லு எம்மு என்னு ஓபி க்யூ இல்லைல. அப்போ இந்த க்யூ தான் இங்கே. சரியா. அவ்வளோதான், இந்த பசில் முடிஞ்சிருச்சு.